கன்னி ராசிக்காரர்களே, உங்களுக்கு எந்த விதமான ராசிக்கள் அணியலாம் என்பதை பார்ப்போம். பொதுவாக உங்கள் உன்னத குணம் என்னவென்றால், நீங்கள் கர்மமே கண்ணாயிருப்பவர்கள். இருப்பினும் சின்ன விவகாரங்களை கூட பெரிதாக்க முயல்வீர்கள். அது ஒரு பின்னடைவு இருந்தால் கூட நீங்கள் சமூக சேவை செய்யலாம். நல்ல பிறரை வழிநடத்துவதற்கு நல்ல மாணவர்கள். ஆனால் குரு, சனி, ராகு, கேதி இவங்களுக்கு உங்களுக்கு நட்பாட்டு வேலை செய்வார்கள். பொதுவில் தொண்டு நட்பும் ஒத்து வரும். தனுசு ராசியை நெருக்கமாக பழக வேண்டாம். தனுசு ராசியில் பிறந்தவரோடு அதிகமாக நெருக்கம் மகாலிங்கேஸ்வரர் அல்லது தன்வந்திரி பகவானை கும்பிடலாம். அதாவது நீங்கள் புதன்கிழமை அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணி வரை புத பகவானை கும்பிட்டா ஏகப்பட்ட செல்வத்தை உங்களுக்கு அள்ளி தருவார். அதேபோல் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு மூவரும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று இருந்தால் உங்களுக்கு 3க்கு மேற்பட்ட மனைவி தாரம் அமைவான். உஷாராக இருங்கள். பொதுவாக என்ன கல் அணியலாம் என்றால், நீங்கள் எமரால்டு அணியலாம். அதாவது ஆயுள் முழுக்க இருந்தால் கூட உடல் நலம், பண வரவு, வேலைவாய்ப்பு, கடன் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த எமரால்டு அணியலாம். அது வைரம் அணிக்கலாம். வைரம் 2-9 கூடையவர். ஆனால் வைரம் யோகசாலி, அதனால் அமெரிக்கன் டைமண்ட் கூட அணிக்கலாம். வைரம் அணிய முடியுமா? அது ப்ளூ சபையர் அடையலாம். ப்ளூ சபையர் 5-6 கொள்ளையவர், நல்ல வசதிச்சுவார். சனியின் மகாதசையில் நீங்கள் அணிந்தால் மால்பொழுதுக்கு நல்ல நடக்கும். அதே மாதிரி நீங்கள் அணியக்கூடாதது ரூபி அணியக்கூடாது. இருந்தால் வேலை வாய்ப்பு, பொருளாதார சீரழிவு, பல கஷ்டங்கள் உங்களை பாடாய்ப்படுத்தும். ரூபிங்கிறது மாணிக்கம் அணிப்பது கூடாது. அதே மாதிரி முத்து எப்போது அணியலாம்? சந்திர மகாதசையில் நீங்கள் முத்து அணியலாம். அதே மாதிரி பவளம் ஒத்து வராது. பவளம் அணிந்தால் கூட பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சேரிடும். எல்லோ சபையர் அடையலாம். அதை 4 கூடையவர். எனவே எல்லோ சபையர் உங்களுடைய ஆள்காட்டி வெளியில் எல்லாம் குருமேட்டில் கரும்பொலி காணப்பட்டால் நீங்கள் எல்லோ சபை அணிந்தால்தான் கஷ்டங்கள் போகும். ஆகவே மேலே குறிப்பிட்ட ராசிக்களை அணிந்து சுகமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.